Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence ல Example 2.26 இந்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். Find the numbers of term in the AP 3, 6, 9, 12, 111. இது வந்து லாஸ்ட் டேர்ம் L கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். L கொடுத்துட்டாலே அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு L கொடுத்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. N is equal to L minus A by D plus 1 அப்படின்ற ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இதுல என்னென்ன டேர்ம்ஸ் வேணும்? A ஓட டேர்ம் வேணும், L தெரியணும், D தெரியணும். A னா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ A is equal to 3 எழுதிருக்கோம். D என்னவா இருக்கும்? T2 minus T1. அப்ப 6 minus 3. T2 minus T1 which is equal to 6 minus 3. 6 minus 3 னானது 3 வேல்யூ. லாஸ்ட் டேர்ம் தெரியணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னது? 111. ஸோ L is equal to 111 போட்டிருக்கோம். இப்போ ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. N is equal to L minus A by D plus 1. L ஓட வேல்யூ என்னது? 111 மைனஸ் A ஓட வேல்யூ என்னது? 3 by D. D ஓட வேல்யூ 3 plus 1 அப்படின்றத எழுதியிருக்கோம். 111 minus 3 by 3 plus 1. ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 108. 108 divided by 3 plus 1. ரெண்டு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 36 டைம்ஸ் வரும் 3 டேபிள்ல. So 36 plus 1. அப்ப N is equal to 37 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore, the AP has 37 terms அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.